கேஎஸ் நான் தான் சும்மா பிஜி லாப்ட். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலான ஒரு டெய்லி ரொட்டீன் தான். அதுதான் சின்ன அப்டேட்டு. நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தோம்ல ஒரு பேரு, அது வந்து ப்ரீட் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு ஒரு 2 days ஆஃப்டரே ப்ரீட் ஆயிடுச்சு. அப்புறம் என்னென்னு தெரியல, நேற்று ஒரு டேக்கு ப்ரீட் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டக்குன்னு எப்போ தான் எக் வைக்கணும் ஆர்வமாக இருக்கேன். இப்போ நான் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கோதுமை எடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பனி அதிகமாக இருக்கா, பாருங்கள் மழை வர மாதிரி இருக்குது லைட்டாக. அதனால் நம்ம கோதுமையை போட்டோம்னா அது கொஞ்சம் ஹீட்டு, அதனால் சமாளிச்சுக்குவோம். அப்புறம் அரிசி எட்டு வந்திருக்கேன், இதுவும் ஹீட்டு தான், அரிசி எட்டு வந்திருக்கேன் வீட்டிலேருந்து. மற்றபடி கேழ்வரகு இப்போ நம்ம கொடுக்கலாமா நமக்கு தெரில, கொடுக்கக்கூடாது, பட் என்கிட்ட அது மட்டும் தான் இருக்குது, அதனால் நான் கொடுக்குறேன். நீங்கள் மழை காலத்தில் வந்து கேழ்வரகு கொடுக்காதீங்க, அது ரொம்ப குளிர்ச்சி, ஓகேவா? மழை காலத்தில் வந்து ஹீட்டான பொருள் கொடுங்க. வெயில் காலத்தில் வந்து கேழ்வரகு நிறையா கொடுங்க, கேப்பை நிறையா கொடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் குளிர்ச்சி, வெயில் காலத்தில் கொடுத்துருவதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வாட்டரில் தண்ணியெலாம் வச்சிடலாம் வாங்க. கைஸ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், கூலி விட்டால் ஃபுட்டு எல்லாத்துக்குமே எல்லாம் பழகிட்டாங்க இந்த சின்ன ட்ராப்புக்கு. நம்ம கோதுமை ரைட்டாக கீழே போயிடலாம். விசில் அடிச்சு கூப்பிட்டா வந்து சாப்பிடுவாங்க. அந்த பெரிய புறா இருக்குல்ல, நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தோம்ல, இந்த இப்போ வருவா பாருங்க, காலில் கொலுசு பாட்டுருக்கு. பாருங்க கம்பெல்லாம் திங்குது. இந்த அவங்களான்ட்டாங்க பாருங்கள், அவங்க தான் நம்மளோட நியூ பேர். அவங்க 2 பேரும் நான் வாங்கின இடத்துல வந்து அவங்க கேழ்வரகு இதெல்லாம் போட்டு பழக்கலை, பொட்டுக்கடலை அரிசி கோதுமை மட்டும் தான். அதனால் இங்கே வந்து அதை சாப்பிட மாட்டேங்குது, போக பழகிடும். ஓகே கேஷ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ, பாய்.